இவர் பேசுறது விஜயோடைய பேச்சு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மத்திய அரசுகிட்டேருந்து நிதி வராத பிரச்சனையா இருக்கட்டும், மத்த எஸ்ஐஆர் பிரச்சனையா இருக்கட்டும், இதுல எல்லாம் குரல் கொடுக்கணும். இதை தவிர்க்க முடியாதே சார். நீங்க வெறும் திமுக வெர்சஸ் தாவேக இங்க மட்டும் நான் போயிடுவேன்னா இந்த பாஜக எதிர்ப்பும் ஒரு ஃபேக்டர் தானே தமிழ்நாட்டுல. பாஜகவை எதிர்க்க வேண்டிய எஸ்ஐஆர் பற்றிலாம் சொல்லிட்டேன், அறிக்கை மூலம் அவர் சொல்லிட்டார். அதான் நீங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரிகிற அளவிற்கு ஒரு போராட்டம் நடத்துவதன் மூலமாக, ஆர்ப்பாட்டம் நடத்துவதன் மூலமாக அதுதான் செல்ல வேண்டும் என்று அவர் அரசியல் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக கொள்கை எதிரி என்று சொன்ன பிறகு அதோடு அதை விட்டார். அதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் திமுக மீது இருக்குது. ஏனென்றால் களத்திலே பாஜக தளபதி விஜய் எதிர்த்து என்ன பண்ணுறாங்க? அவங்க எதிர்த்து இன்னும் அவங்க முழுமையான வீச்சு இவர் பக்கம் இல்லை. அவருடைய முழுமையான வீச்சு திமுக பக்கம்தான் இருக்கிறது. ஆக திமுகவுடைய வாக்கு வங்கியை குறைத்து தான் வெற்றி பெறுவதற்கு உரிய உத்திகளைத்தான் வியூகங்களைத்தான் இவர் வகுக்க முடியுமே தவிர தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் புலி வேட்டைக்கு போகிறவரை போய் எலி வேட்டைக்கு போங்க என்று சொன்னால் எது வெற்றி பெற முடியும்?